வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவுல நம்ம டவுன்லோட் பண்ற அப்ளிகேஷனுக்குலாம் நம்ம ஷார்ட்கட்ஸ் வந்து நம்மளே கிரியேட் பண்ண முடியும். நமக்கு வசதியா. உதாரணத்துக்கு நான் இப்ப நீங்க இப்ப ஸ்க்ரீன்ல பார்க்குறீங்கல்ல, இப்ப மைக்ரோசாஃப்ட் வேர்டு, எக்ஸெல் இப்ப நான் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு என்ன பண்ணணும், நான் இப்ப இந்த விண்டோஸ் கீன்னு இருக்கு பாருங்க, இத பிரஸ் பண்ணுவேன். பிரஸ் பண்ண உடனே அப்ப இங்க போய் நான் சர்ச் பண்ணுவேன். வேர்டுன்னு சர்ச் பண்ணா வரும். இப்படி ஓப்பன் பண்ற மாரி இருக்கும். எக்ஸெல் வேணும்னா எக்ஸெல்லு. ஸோ இப்படி சர்ச் பண்ணி எடுக்கிற மாரி இருக்கும். ஆனா எப்படி உங்களுக்கு அவசியமே இல்ல. மாறா நீங்க என்னன்னா, உங்க டெஸ்க்டாப்ல நீங்க இந்த மாரி ஷார்ட்கட் வச்சிருப்பீங்க பாருங்க. ஷார்ட்கட்ல ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டீஸ்ன்னு இருக்கும். ப்ராப்பர்ட்டீஸ் போனீங்கன்னா, இதிலேயே ஷார்ட்கட்ஸ்ன்னு இருக்கு பாருங்க ஷார்ட்கட். இதில பார்த்தீங்கன்னா, ஷார்ட்கட் கீஸ்ன்னு இருக்கு பாருங்க. கண்ட்ரோல் ப்ளஸ் ஆல்ட் ப்ளஸ்ங்கிறது வந்து ஸ்டாண்டர்டு. ஓகேங்களா? அது வந்து நம்ம அடிக்க தேவையில்ல ஆட்டோமேட்டிக்கா வரும். இப்போ இது வேர்டுங்கிறதுனால நான் டபிள்யூன்னு டைப் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்துரும். இப்போ நான் கண்ட்ரோல் ப்ளஸ் ஆல்ட் ப்ளஸ் டபிள்யூன்னு டைப் பண்ணோம்னா, ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். உதாரணத்துக்கு நான் இப்போ எக்ஸல் வச்சிருக்கேன் பாருங்க. இதுக்கு நான் இன்னும் செட் பண்ணல. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டீஸ் போய்க்கிறேன். ஓகேங்களா? ஷார்ட்கட்ன்னு இருக்கு பாருங்க. இதில ஷார்ட்கட் கீன்னு இருக்கு பாருங்க. இதில போய் ஜஸ்ட் நீங்க போய் இப்போ எக்ஸலுக்கு ஈன்னு டைப் பண்ணா போதும். பாருங்க. நான் ஈன்னு தான் டைப் பண்ணேன். ஓகேங்களா? நான் கேன்சல் பண்ணிட்டு நான் இப்போ இந்த ஆன் ஆன் ஸ்க்ரீன் போர்ட்லயே காமிக்கிறேன் பாருங்க. கண்ட்ரோல் ப்ளஸ் ப்ராப்பர்ட்டீஸ். ஷார்ட்கட் கீ செலக்ஷன் பண்ணிட்டு, இப்போ நான் பிரஸ் பண்ண போறேன். வெறும் பாருங்க. மட்டும் தான் நான் பிரஸ் பண்ணி கண்ட்ரோல் ஆல்ட் ஈங்கிறது ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சுங்களா? இப்போ இத அப்ளை பண்ணி குடுத்து, ஓகே குடுத்துட்டோம்னா, உங்களுக்கு இப்போ இது செட் ஆயிருச்சு. இப்போ நான் ஷார்ட்கட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் ஆல்ட் ப்ளஸ் ஈய பிரஸ் பண்றேன் பாருங்க. கண்ட்ரோல் ப்ளஸ் ஆல்ட் ப்ளஸ் இ. இப்போ ஓப்பன் ஆகிக்கிருக்கு. வெயிட் பண்ணுங்க. இந்த பாருங்க எக்ஸல் ஓப்பன் ஆகுதுங்களா? இப்போ எனக்கு வேர்டு வேணும்னா, கண்ட்ரோல் ப்ளஸ் ஆல்ட் ப்ளஸ் டபிள்யூ. பாருங்க வேர்டு ஓப்பன் ஆயிருச்சா? இந்த மாதிரியா நம்ம என்னென்ன அப்ளிகேஷன் நம்ம வச்சிருக்கோமோ, என்னென்ன அப்ளிகேஷன் உங்களோட டெஸ்க்டாப் பிசில நீங்க டவுன்லோட் பண்றீங்களோ, எல்லா அப்ளிகேஷனுமே நீங்க ஷார்ட்கட்டா நீங்க கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். இங்க நீங்க டெஸ்க்டாப்ல நீங்க நெறையா நீங்க ஷார்ட்கட்டு வைக்கலாம். நீங்க வச்சீங்கன்னா உங்களுக்கு டெஸ்க்டாப்ல கொசமொசன்னு இருக்கும் இல்லையா? அத தவிர்க்கலாம் பாருங்க. ஸோ ஈஸியா இப்போ நீங்க ஸ்டாண்டர்டு தானே. கண்ட்ரோல் ப்ளஸ் ஆல்ட் ஸ்டாண்டர்டு. இப்போ உங்களுக்கு பிடிஎஃப் அடோப் பிடிஎஃப் வேணும்னா, அதுக்கு ஒரு ஷார்ட்கட் உங்களுக்கு பிடிச்ச மாரி வச்சுக்கங்க. இப்போ கூகுள் குரோம் வேணும்னா, அதுக்கு ஜின்னு வச்சுக்கங்க. இப்படி என்னென்ன தேவையோ நம்ம இந்த மாரி குயிக்கா நம்ம ஷார்ட்கட் வச்சுக்கலாம். இப்படி டெஸ்க்டாப்லயே எல்லாத்தையுமே போட்டு வைக்கணும்னு அவசியம் இல்ல. இப்போ ஒரு வேளை உங்களுக்கு இது மாரி ரைட் கிளிக் பண்ணி ஷார்ட்கட்ல ப்ராப்பர்ட்டீஸ்ல போய் ஷார்ட்கட்ல செட் பண்றதுக்கு உங்கள்கிட்ட இந்த மாரி டெஸ்க்டாப்ல ஷார்ட்கட்டே இல்லைனாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உங்கள்ட்ட டி டிரைவ், சி டிரைவ் வச்சிருப்பீங்கல்ல உங்களோட ப்ரோகிராம் ஃபைலு. அங்கே போய்க்குங்க. உங்களோட அந்த வருங்க இருக்குல்ல விண்டோஸ் சி டிரைவு, டி டிரைவ். இதில சி டிரைவ்ல போனீங்கன்னா, உங்களோட ஃபைல்ஸ்கள் எல்லாமே இருக்கும். இதில ப்ரோகிராம் ஃபைல்ஸ்ன்னு இருக்கு பாருங்க. மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ். மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸு, ரூட்டு, ஆஃபீஸ் 16 ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோன்னா, இதுக்குள்ள எல்லாமே இருக்கும். என்னோட ஃபைல்கள் எல்லாமே இந்த பாருங்க எக்ஸல் இருக்கா? ஸோ மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் சம்மந்தமான ஃபைல்கள் இதில இருக்கும். இந்த பாருங்க பவர் பாயிண்ட்லாம் இருக்கு பாருங்க. இப்போ எனக்கு இந்த பவர் பாயிண்ட் வேணும்னா, நான் ரைட் கிளிக் பண்ணிக்கிறேன்னா, ரைட் கிளிக் பண்ணிட்டு ஷோ மோர் போனீங்கன்னா, இந்த இருக்கு பாருங்க. சென்ட் டு வந்து டெஸ்க்டாப் கிரியேட் ஷார்ட்கட் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு டெஸ்க்டாப்ல வந்துரும். அதுக்கப்புறமா நீங்க ரைட் கிளிக் பண்ணி உங்களோட பின்ன நீங்க செட் பண்ணலாம். உங்களோட ஷார்ட்கட் இத செட் பண்ணலாம். இந்த பவர் பாயிண்ட்க்கு. இதே மாதிரியா நீங்க உங்களோட ப்ரோகிராம் ஃபைல்ல நீங்க என்னென்ன நீங்க டவுன்லோட் பண்ணியிருக்கீங்களோ, உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையுமே நீங்க இதிலேருந்து ஃபைண்ட் பண்ணி, நீங்க இந்த மாரி நீங்க செட் பண்ணிக்க முடியும். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். புடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் என்னோட சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்துல உள்ள பெல் ஐகான் ஆல்னு நோட்டிஃபிகேஷன எனேபிள் பண்ணுங்க. அப்பொழுது நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்து கிடைக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோல சந்திப்போம்.